அனைவருக்கும் வணக்கம். நல்ல டேஸ்டான யம்மியான நல்ல காரசாரமான ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நம்ம ப்ரான் கிரேவிக்கு இப்போது 1.5 கிலோ ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணி தலை வால் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நரம்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துருக்குதுங்க. உப்பு போடாமல் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரான் கிரேவி ரெடி பண்ணலாங்க. முதல்ல கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போடுறதா இருந்துச்சுன்னா இப்போ பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகணுங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பூண்டு, அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 4 வரமிளகா அது விதை நீக்கி எடுத்துருக்குங்க. கூடவே கொஞ்சம் சீரகம், குருமிளகு போட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், பெப்பர், சால்ட்டு எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ண மறந்துட்டேங்க, அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ போட்டிருக்கிற மசாலா தக்காளி வெங்காயம் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்துக்கோங்க. இடையில ஒரு தடவை எடுத்து உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் ப்ரான் தாங்க வாங்கியிருக்கிறேன். எல்லாமே உள்ளே போட்டுட்டு நல்லா உள்ள மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி ப்ரானை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ப்ரான் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா உருண்டு வருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரான் கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் பார்த்துட்டு தண்ணி அளவு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ப்ரானை நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் லைட்டாக கொதி வரும்போது உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், ப்ரானே தண்ணி விட்டுருக்கு. நீங்கள் அடிஷ்னலாக தண்ணி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி உப்பு காரம் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போது மல்லி இலை போட்டுட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்குங்க. சும்மா ஒரு 4-5 ட்ராப் போட்டால் போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா டேஸ்டான யம்மியான ப்ரான் கிரேவி ரெடி. காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதிலாக பெப்பரை ஆட் பண்ணால் இன்னும் நல்லா காரமாகவும்
நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதே மாதிரி இந்த ப்ரான் கிரேவி கூட நீங்கள் சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, நான் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாங்க. இந்த மாதிரி ப்ரான் கிரேவி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.